வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போவது விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளத்தின் ஒரு சுவாரஸ்யமான கதையை. இந்த கதையில் புதிரும் அறிவும் நிறைந்திருக்கிறது. வாருங்கள், கதையை ஆரம்பிப்போம். இரு இளவரசர்களின் கதை. ஒரு அமைதியான இரவில் மன்னர் விக்ரமாதித்தன் தனது தோளில் வேதாளத்தை சுமந்தபடி காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்தார். வழக்கம் போல வேதாளம் சிரித்தபடி ஒரு புதிர்கதையை ஆரம்பித்தது. ஒரு தூரமான ராஜ்யத்தில் ஒரு அறிவுள்ள அரசர் வாழ்ந்தார் என்றது வேதாளம். அவர் வயதானதும் தன் அரசை தனக்கு பின்பு யார் ஆழ்வார்கள் என்று சிந்திக்க ஆரம்பித்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். இருவரும் வீரமிகு இளவரசர்கள். ஆனால் ஒரு பெரிய கேள்வி அவரது மனதில் இருந்தது. அரசாட்சியை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? முதல் மகன் மிகுந்த அறிவாளி. அவன் எந்த பிரச்சனையும் தீர்க்கும் திறன் கொண்டவன். அவனுடைய புத்திசாலித்தனமான யோசனைகள் நாட்டை வளமாக்கும். இரண்டாவது மகன் மிகுந்த கருணையுள்ளவன். அவன் மக்களை அன்புடன் பார்த்துக் கொள்வான். அவர்களின் பிரச்சனைகளை கவனமாக கேட்பான். நியாயமாக முடிவு செய்வான். அந்த மன்னர் குழப்பத்தில் இருந்தார். அரசை அறிவாளிக்கா கொடுக்க வேண்டும் அல்லது கருணையுள்ளவனுக்கா கொடுக்க வேண்டும்? வேதாளம் தன் வழக்கமான குரலில் சிரித்தது. விக்ரமாதித்தா, இந்த கேள்விக்கான பதிலை நீ தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலைவலித்துவிடும். ஆனால் பேசினால் நான் திரும்ப என் மரத்துக்கு பறந்து போய்விடுவேன். இப்போது சொல்லு, யார் அரசராக வேண்டும்? விக்ரமாதித்தன் அமைதியாக நடந்து கொண்டே யோசித்தார். பிறகு உறுதியான குரலில் சொன்னார், ஒரு நல்ல அரசனுக்கு 2 குணங்களும் அவசியம். அறிவு அரசை வழிநடத்தும், கருணை மக்களை பாதுகாக்கும். அறிவாளி மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் இரக்கம் குறையும். கருணையுள்ளவன் மட்டும் ஆட்சி செய்தால் அவனில் யோசனை குறையும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஆட்சி செய்தால் அந்த ராஜ்யம் நிச்சயம் வளர்ச்சியடையும் என்றார். அந்த காடும் சில நொடிகள் அமைதியாகியது. வேதாளமும் சிரிப்பை நிறுத்தியது. பிறகு திடீரென சிரித்தபடி கத்தியது. விக்ரமாதித்தா, நீ மறுபடியும் என் புதிரை தீர்த்துவிட்டாய். ஆனால் நீ பேசிவிட்டாய். அதனால் நான் பறந்து போகிறேன் என்றது. அதன் குரலோடு கூடிய காற்றில் வேதாளம் விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து விலகி இருளில் மறைந்தது. விக்ரமாதித்தன் மீண்டும் திரும்பி வேதாளத்தை பிடிக்கச் சென்றார். ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு புதிய கதையுடன், ஒரு புதிய புதிருடன் அவரை சோதித்தது. ஆனால் விக்ரமாதித்தன் ஒருபோதும் கைவிடவில்லை. அவருக்கு தெரியும், இந்த புதிர்களின் வழியேதான் உண்மையான ஞானம் இருக்கிறது என்று. நண்பர்களே, இன்றைய விக்ரமாதித்தன் வேதாள கதை இதுவே. அறிவும் கருணையும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல தலைமை உருவாகும் என்பதை சொல்லும் அழகான கதை. நாம் மறுபடியும் சந்திப்போம் அடுத்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதையில். நன்றி நண்பர்களே. இரு நண்பர்கள், விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம கேட்கப் போகும் கதை விக்ரமாதித்யன் ராஜா மற்றும் வேதாளம் பற்றிய சவால்கள் நிறைந்த ஒரு கதையாகும். அதில் புதிர்கள், ஞானம், நுண்ணறிவு நிறைந்துள்ளன. ஆகவே ஓய்வெடுத்து நிம்மதியாக உட்கார்ந்து கேளுங்கள். ஒரு அமைதியான இரவில் விக்ரமாதித்யன் காட்டு வழியாக நடந்து சென்றார். மரங்கள் காற்றில் குலுங்கியது போலவும், ஆந்தைகள் தூரத்தில் கூச்சலிட்டது போலவும் சந்திரன் ஒளி அவரின் பாதையை வழிநடத்தியது. எப்போதும் போலவே கூர்மையான வேதாளம் அவரது தோளில் அமர்ந்து ஒரு குழந்தை போல் சிரித்தும் அசைந்தும் இருந்தது. பின்பு வேதாளம் கூறியது, விக்ரமாதித்யன், இன்று நான் உனக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். கவனமாக கேள், ஏனெனில் இந்த கதையில் ஒரு புதிர் மறைந்து உள்ளது. அப்போது வேதாளம் கதையை தொடங்கியது. ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் எப்போதும் உண்மையை பேசுவார். என்ன நடந்தாலும் பொய் பேச மாட்டார். ஆனால் மற்றவர் எப்போதும் பொய் பேசுவார். அவரின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாகவே இருக்கும். ஒரு நாள் இந்த 2 நண்பர்கள் ஒரே வழியில் சந்தித்தனர். அப்போது ஒரு பயணிகள் குழு வந்தது. அவர்கள் அந்த நாட்டிற்கு புதியவர்கள். அவர்கள் அருகிலுள்ள நகரத்தை தேடி வந்தார்கள். ஆனால் சாலைகள் குழப்பமாக இருந்தன. அவர்கள் அந்த 2 நண்பர்களிடம் கேட்டார்கள், அன்புள்ளோரே, நாங்கள் நகரத்திற்கு செல்ல எந்த வழியில் செல்ல வேண்டும்? இங்கே சிக்கல் வந்தது. ஒரு நண்பர் உண்மையை சொன்னார். மற்றவர் முழுமையான எதிர்மறையாக பொய்யை சொன்னார். ஆனால் பயணிகள் யார் உண்மையை சொல்கிறார், யார் பொய் பேசுகிறார் என்று அறியவில்லை. அவர்கள் குழப்பத்தில் இருந்தார்கள். ஆகவே விக்ரமாதித்யா, நீ சொல், பயணிகள் சரியான பாதையில் எப்படி சென்றார்கள்?
பின்னர் வேதாளம் சிரித்து கூறியது, நினைவில் வைக்க விக்ரமாதித்யன், நீ பதிலை அறிந்திருந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சிதறும். ஆனால் சரியான பதிலை கூறினால் நான் உன் தோளிலிருந்து பறந்து என் மரத்துக்கு திரும்புவேன். நீ என்ன செய்யப் போகிறாய்? விக்ரமாதித்யனின் பதில். விக்ரமாதித்யன் சிரித்தார். அவர் அமைதியாக சிறிது நடந்து பின்னர் கூறினார், மிக எளிது. பயணிகள் ஒரே கேள்வியை முதலில் ஒருவரிடம் கேட்க வேண்டும். நான் உன் நண்பரை கேட்டால் அவர் என்ன கூறுவார் என்று. அவர்கள் உண்மை பேசுபவரை கேட்டால் அவர் பொய்யரை பற்றி சொல்வார், அவர் சொல்வது தவறு என்று. அவர்கள் பொய்யரை கேட்டால் அவர் உண்மை பேசுபவரை பற்றி கூறுவார், ஆனால் அவர் பொய் பேசுவதால் தவறாக சொல்வார். எனவே அவர்கள் கேட்கும் பதில் எப்போதும் தவறாக இருக்கும். ஆகையால் அவர்கள் இருவரும் சொல்வதற்கும் எதிராக செல்ல வேண்டும். அப்படியே அவர்கள் உண்மையான நகரப்பாதையை கண்டுபிடிப்பார்கள். வேதாளம் கைத்தட்டி சிரித்து கூறியது, ஹஹஹஹ, புத்திசாலி விக்ரமாதித்யன், மீண்டும் ஒரு முறை நீ என் புதிரை தீர்த்துவிட்டாய். உன் ஞானம் சந்திரனை விட பிரகாசமாகும். பின்னர் வேதாளம் கூச்சலிட்டு கூறியது, ஆனால் நீ பேசினாய், எனவே நான் பறந்து போகிறேன். காற்றின் சத்தத்துடன் வேதாளம் விக்ரமாதித்யன் தோளிலிருந்து பறந்து பழமையான மரத்திற்கு திரும்பியது. இவ்வாறே விக்ரமாதித்யன் ஒவ்வொரு புதிரையும் வெற்றியடைந்து தனது பயணத்தை தொடர்ந்தார். இது இன்று நமது கதையின் முடிவு. அடுத்த கதையில் விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளத்தின் அடுத்த புதிரோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம கேட்க போகும் கதை இளவரசியின் தேர்வு. மன்னர் விக்ரமாதித்யரும் கபடமான வேதாளமும் பற்றிய இன்னொரு புதிர் நிறைந்த கதை. இது புத்திசாலித்தனமும் நாணமும் நிறைந்த ஒரு அழகான கதை. ஆகவே அமைதியாக அமர்ந்து கேளுங்கள். ஆரம்பிப்போம். ஒரு இருண்ட இரவிலே மன்னர் விக்ரமாதித்யர் காடு வழியாக நடந்து செல்லும்போது அவரது தோளில் வழக்கம்போல் வேதாளம் அமர்ந்திருந்தது. மரங்களின் நிழல்கள் ஆடின. நிலவொளி வழிகாட்டியது. காற்றில் மெல்லிசை ஒலித்தது. அப்பொழுது வேதாளம் சிரித்துக்கொண்டு சொன்னது, விக்ரமாதித்யா, இன்று நான் உனக்கு ஒரு புதிர் சொல்லப் போகிறேன். அதற்குள் மறைந்திருக்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். அதுவே கதையைத் தொடங்கியது. ஒரு மாபெரும் அரசர் ஒரு நாள் தனது அழகான மகளுக்கு பொருத்தமான கணவரை தேடினார். அந்த இளவரசி அழகிலும் அறிவிலும் சிறந்தவள். மன்னர் தன் மகளுக்கு சிறந்த துணை யார் என யோசித்தார். 3 இளைஞர்கள் திருமணத்திற்காக முன்வந்தனர். முதலொருவர் வீரன். அவன் தைரியசாலி, யுத்தத்தில் வல்லவன், அரசையும் இளவரசியையும் பாதுகாக்கக்கூடியவர். இரண்டாவது கலைஞன். அவருடைய கலை, இசை, ஓவியம், கவிதை எல்லாமும் மகிழ்ச்சியை தருபவை. அவர் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதாக வாக்குறுதியளித்தார். மூன்றாவது அறிவில் சிறந்த ஞானி. அவன் அறிவிலும் தத்துவத்திலும் பெரியவன். அரசாட்சியை நியாயமாகவும் அமைதியாகவும் நடத்தக்கூடிய அறிவு அவரிடம் இருந்தது. மன்னர் குழம்பினார். மூவரும் சிறந்தவர்கள். ஆனால் இளவரசி யாரை தேர்வு செய்ய வேண்டும்? வேதாளம் சிரித்துக்கொண்டு கேட்டது, சொல் விக்ரமாதித்யா, யார்தான் உண்மையில் அவளுக்கு சிறந்த துணை? அத்துடன் எச்சரித்தும் சொன்னது, உனக்கு பதில் தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலை பிளந்துவிடும். ஆனால் பேசினால் நான் பறந்து சென்று விடுவேன். விக்ரமாதித்யர் அமைதியாக சிரித்து பதிலளித்தார். வீரன் பாதுகாப்பை தருவான், கலைஞன் மகிழ்ச்சியை தருவான். ஆனால் புத்திசாலி அவர் வாழ்க்கைக்கும் அரசாட்சிக்கும் வழிகாட்டுவான். அறிவு இருந்தால் அமைதி, செழிப்பு, நியாயம் அனைத்தும் வரும். ஆகையால் இளவரசி புத்திசாலியை தேர்வு செய்வது சரி. அதை கேட்ட வேதாளம் பெருமூச்சுடன் சிரித்தது. ஹஹஹா, விக்ரமாதித்யா, நீ மீண்டும் சரியான பதிலையே சொன்னாய். உன் புத்தி நிலவை காட்டிலும் பிரகாசமானது. ஆனால் நீ பேசிவிட்டாய். எனவே நான் பறந்துவிட வேண்டும். அத்துடன் வேதாளம் காற்றைப் போல பறந்து தன் பழைய மரத்துக்குச் சென்றுவிட்டது. அதனால் மீண்டும் விக்ரமாதித்யர் திரும்பிச் சென்று வேதாளத்தை பிடித்து வந்தார். ஒவ்வொரு முறையும் புதிய புதிர், புதிய சோதனை. ஆனால் ஒவ்வொரு முறையும் விக்ரமாதித்யரின் நாணம் வெற்றி பெற்றது. இதுவே இன்றைய கதை நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் இன்னொரு புதிர், இன்னொரு அறிவின் சோதனை.
அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். 3 பொக்கிஷங்கள். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிர் நிறைந்த கதை கேட்க தயாரா? இன்று நாம கேட்கப் போகும் கதை விக்ரமாதித்யன் ராஜா மற்றும் வேதாளம் சந்தித்த ஒரு அற்புதமான சம்பவம். இந்த கதை நமக்கு அறிவு, மரபு மற்றும் உண்மையான செல்வத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறது. அப்படியானால் தொடங்கலாம். ஒரு இருள் சூழ்ந்த நிலவொளி இரவில் விக்ரமாதித்ய மன்னன் வேதாளனை தன் தோளில் சுமந்து அமைதியான காட்டின் வழியாக நடந்தான். மரங்கள் காற்றில் சலசலத்து பேசின. தூரத்தில் ஆந்தைகள் கூவின. வேதாளன் வழக்கம் போல் சிரித்துக்கொண்டு சொன்னான், விக்ரமாதித்யா, உனக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். ஆனால் என் நிபந்தனை நினைவில் வை. நீ பதிலை அறிவது தெரிந்தும் மௌனமாக இருந்தால் உன் தலையோ 1000 துண்டுகளாக வெடிக்கும். ஆனால் பேசினால் நான் உடனே பறந்து என் மரத்துக்குச் சென்று விடுவேன். அப்படியானால் கவனமாக கேள். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து பெரும் செல்வந்தராக ஆனார். அவரிடம் தங்கம், நிலம், மேலும் அறிவும் நாணமும் நிறைந்த நூல்கள் இருந்தன. ஒரு நாள் அவர் இறந்தார். அவர் விட்டுச் சென்றது 3 மகன்களையும் 3 பொக்கிஷங்களையும். கிராம மக்கள் அனைவரும் கூடினர். அவர் விட்ட சொத்துக்களை மகன்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்வார்கள் என்று ஆர்வமாய் பார்த்தனர். மூத்த மகன் ஆவலுடன் சொன்னான், நான் தங்கத்தை எடுக்கிறேன், அதனால் நான் இன்பமாக வாழலாம், என்ன வேண்டுமானாலும் வாங்கலாம். இரண்டாவது மகன் முன்னே வந்து சொன்னான், நான் நிலத்தை எடுக்கிறேன், அது எனக்கு என்றும் செல்வமும் சக்தியையும் தரும், மக்கள் என்னை மதிப்பார்கள். மூன்றாவது மகன் மட்டும் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் மெதுவாக பேசினான், எனக்கு தங்கம் வேண்டாம், நிலம் வேண்டாம், எனக்கு வேண்டியது அப்பா விட்டு போன நூல்கள். அவற்றில்தான் அறிவு இருக்கிறது, அறிவுதான் உண்மையான செல்வம். மக்கள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்தனர். சிலர் தங்கமே சிறந்தது என்றனர், சிலர் நிலமே நித்தியமானது என்றனர். ஆனால் சிலர் மூன்றாவது மகனின் ஞானத்தை பாராட்டினர். அப்போது வேதாளனின் சத்தம் காட்டில் எதிரொலித்தது. சொல் விக்ரமாதித்யா, மூவரில் யார் புத்திசாலி? தங்கம் எடுத்தவன், நிலம் எடுத்தவன் அல்லது நூல்களை எடுத்தவன்? நீ பதிலை அறிவாயா? விக்ரமாதித்யன் சிரித்துக்கொண்டு சொன்னான், தங்கம் வெள்ளியெல்லாம் ஒளிரலாம், ஆனால் அவற்றின் மதிப்பு காலத்துடன் குறைந்துவிடும். நிலம் சக்தியை கொடுக்கலாம், ஆனால் அது கூட போர்களால், வறட்சியால் அல்லது பேராசையால் இழக்கப்படும். ஆனால் நூல்கள், அவை அறிவை தரும். அறிவு எப்போதும் குறையாது, அது வளர்க்கும், வழிகாட்டும், வாழ்க்கை பாதையை ஒளிரச் செய்யும். எனவே மூன்றாவது மகனே அறிவாளி, அவனே உண்மையான வாரிசு. வேதாளன் சிரித்துக் கொண்டு சொன்னான், ஹஹஹா விக்ரமாதித்யா, உன் ஞானம் தங்கத்தை விட பிரகாசமாக ஒளிர்கிறது. மீண்டும் ஒருமுறை என் புதிரை நீ தீர்த்துவிட்டாய். ஆனால் நீ பேசியதால் நான் என் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், நான் பறந்து போவேன். அவ்வாறு கூறி வேதாளன் கீச்சென சிரித்துக்கொண்டு விக்ரமாதித்யனின் தோளிலிருந்து பறந்து இருளில் மறைந்தான். இவ்வாறு புத்திசாலி மன்னன் விக்ரமாதித்யா மீண்டும் ஒருமுறை வேதாளனின் புதிரை தீர்த்தான். இந்த கதையிலிருந்து நாம் அறிகிறோம், உண்மையான செல்வம் தங்கத்திலும் நிலத்திலும் இல்லை, அறிவில்தான் உள்ளது. அறிவை யாரும் திருட முடியாது, மேலும் அதை பகிர்ந்தால் அது மேலும் வளரும். இதோ இன்று கதை முடிந்தது. அடுத்த விக்ரமாதித்யா வேதாளன் புதிரில் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ரொட்டியும் கனவுகளும். வணக்கம் நண்பர்களே. மன்னர் விக்ரமாதித்யா மற்றும் குறும்புத்தனமான வேதாளம் பற்றிய இன்னொரு கதைக்கு திரும்பி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வரவேற்கிறேன். இன்றைய புதிர் பசி, கனவுகள் மற்றும் நேர்மை பற்றியது. கதைக்குள் நுழைவோம். ஒரு அமைதியான இரவில் சந்திரனின் மெதுவான ஒளியில் மன்னர் விக்ரமாதித்யா மீண்டும் வேதாளத்தை தனது தோளில் சுமந்தார். அந்த வேதாளம் ஒரு பக்கமிருந்து இன்னொரு பக்கம் ஆடிக்கொண்டே வினோதமாக சிரித்து கொண்டிருந்தது. விக்ரமாதித்யா என்று வேதாளம் கூச்சலிட்டது, நான் உனக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். அதில் ஒரு புதிர் மறைந்திருக்கிறது. விதி உனக்கு தெரியும். உனக்கு பதில் தெரிந்தும் அமைதியாக இருந்தால் உன் தலை வெடிக்கும். ஆனா நீ பேசினா நான் என் மரத்துக்கு திரும்பி பறந்து விடுவேன். அதனால கவனமா கேளு. ஒரு பெரிய நகரில் 3 விதமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள். முதலாவது ஒருவர் ஏழை பிச்சைக்காரன். அவன் ஒவ்வொரு நாளும் பசிக்கு துடித்து தெருக்களில் அலைந்தான். இரண்டாவது ஒருவர் பணக்கார வணிகர். தங்கம், கடைகள் எல்லாம் அவனிடம் இருந்தும் இன்னும் ஆசை தீராதவன். மூன்றாவது ஒருவர் துணிச்சலான சிப்பாய். வலிமையானவன், விசுவாசமுள்ளவன், ஆனால் நீண்ட போருக்குப் பிறகு சோர்வடைந்திருந்தான்.
ஒரு மாலை தற்செயலாக மூவரும் உணவுக்காக ஒரே வீட்டுக்குள் வந்தார்கள். அந்த வீடு சிறியதாயிருந்தது. உள்ளே ஒரு துண்டு ரொட்டி மட்டுமே இருந்தது. பிச்சைக்காரன் சொன்னான், எனக்கு இது வேண்டும், பல நாட்களா சாப்பிடவே இல்லை. வணிகர் எதிர்த்தான், இது எனக்கே உரியது, நான் இதுக்கு பணம் கொடுக்கிறேன், நான் அதுக்கு தகுதியானவன். சிப்பாய் சொன்னான், எனக்கு இது தேவை, நாட்டை காக்க வலிமை தேவை, அதுக்கு ரொட்டி அவசியம். அவர்கள் நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்தார்கள். சோர்வடைந்து முடிவாக தீர்மானித்தார்கள், இன்னைக்கு யாரும் சாப்பிடக்கூடாது, நாம் எல்லாரும் தூங்குவோம். யாருடைய கனவு பெரியதாயிருக்கும் அவனுக்குத்தான் காலையில ரொட்டி கிடைக்கும். அன்று இரவு மூவரும் தூங்கச் சென்றார்கள். அவர்கள் கனவில் மூழ்கியபோது கனவுகளின் தெய்வம் அவர்களை வந்தடைந்தது. காலை வந்ததும் அவர்கள் தங்களுடைய கனவுகளை பகிர்ந்தார்கள். முதலில் பிச்சைக்காரன் சொன்னான், என் கனவில் நான் சொர்க்கத்துக்கு போய்விட்டேன். அங்கு வலியும் பசியும் இல்லை. தேவதூதர்களால் சூழப்பட்டிருந்தேன். அங்க ரொட்டி தேவையில்லை. ஆனா நான் சொர்க்கத்துக்கே போனேன். அதனால ரொட்டி எனக்குத்தான் உரியது. பின் வணிகர் பெருமையுடன் சொன்னான், என் கனவில் நான் ஒரு ராஜாவா ஆனேன். தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்தேன். அரசனுக்கு முதலில் சாப்பாடு வரணும். அதனால ரொட்டி எனக்கே உரியது. இறுதியில் சிப்பாய் புன்னகையுடன் சொன்னான், என் கனவில் நான் ஒரு பெரிய போரில் போராடி வென்றேன். வெற்றி எனது. ஒரு போர் வீரனாக எனக்கு வலிமை தேவை. அதனால ரொட்டி எனக்குத்தான் உரியது. அங்கிருந்த மக்கள் எல்லாரும் குழப்பமடைந்தார்கள். ஒவ்வொருவரின் கனவும் பெரியதாயிருந்தது. யாருக்குத்தான் ரொட்டி கிடைக்கணும் என்று யாருக்கும் புரியவில்லை. அப்போது வேதாளம் சிரித்துக்கொண்டு சொன்னது, சொல் விக்ரமாதித்யா, உண்மையில் ரொட்டிக்கு யார் தகுதியானவர்? மன்னர் விக்ரமாதித்யா சிரித்து பதிலளித்தார், பிச்சைக்காரன் சொர்க்கம் பற்றி சொன்னான். அதாவது அவன் ஏற்கனவே பசியிலிருந்து தப்பிச்சிட்டான். சொர்க்கத்தில் ரொட்டி தேவையில்லை. வணிகர் ராஜாவா கனவு கண்டான். ஒரு ராஜாவுக்கு ஒரு துண்டு ரொட்டிக்காக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனா அந்த சிப்பாய் பாருங்க, அவன் நாட்டுக்காக சண்டையிட்டு உயிரை பணயம் வைக்கிறவன். அவனுக்குத்தான் வலிமை தேவை. அந்த வலிமையை தரப்போவது அந்த ரொட்டிதான். அதனால ரொட்டி சிப்பாய்க்குத்தான் உரியது. அதை கேட்டு வேதாளம் உரக்க சிரித்தது. ஹஹஹா, விக்ரமாதித்யா, உன் ஞானம் வாளை விட கூர்மையானது. உன் பதில் சரி, ரொட்டி சிப்பாய்க்குத்தான் சொந்தம். ஆனா நீ பேசிட்ட, அதனால விதி போல நான் என் மரத்துக்கு திரும்பணும். அதனுடன் வேதாளம் பறந்து இரவின் வானில் மறைந்தது. அதனால நண்பர்களே, மன்னர் விக்ரமாதித்யா மீண்டும் வேதாளத்தின் சிக்கலை தீர்த்தார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, செல்வமும் கனவுகளும் ஒரு உண்மையான நோக்கத்துக்கு உதவாவிட்டால் அவை வீணாகும். மற்றவர்களுக்காக உழைப்பவர்களுக்கும் காப்பவர்களுக்கும் வலிமை அளிப்பதே உண்மையான மதிப்பு. இதுதான் இன்றைய கதை முடிவு. அடுத்த மர்ம கதையில் மீண்டும் சந்திப்போம். விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம் சந்திப்பு. வெகு காலத்திற்கு முன்பு புனிதமான கோதாவரி ஆற்றின் கரையில் மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு மன்னரால் ஆளப்பட்ட ஒரு அற்புதமான நகரம் இருந்தது. அந்த மன்னர் விக்ரமாதித்யன். அவர் தனது துணிச்சல், ஞானம் மற்றும் நீதி உணர்வுக்காக தொலைதூரம் வரை அறியப்பட்டார். அவரது மக்களுக்கு அவர் ஒரு ஆட்சியாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு பாதுகாவலர். அவரது வார்த்தை சட்டம், ஆனால் அவரது இதயம் மென்மையானது. ஒரு நாள் விக்ரமாதித்யன் மன்னர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தபோது அமைதியான தோற்றமுடைய ஒரு முனிவர் மண்டபத்திற்குள் நுழைந்தார். அவர் ஆழமாக தலைவணங்கி ராஜாவுக்கு ஒரு தங்க பழத்தை வழங்கினார். மன்னர் அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு தனது பொருளாளரிடம் ஒப்படைத்தார். முனிவர் ஒன்றும் சொல்லவில்லை, புன்னகைத்தார், அமைதியாக வெளியேறினார். மறுநாள் மீண்டும் வந்தார். மீண்டும் அவர் ஒரு தங்கப்பழத்தை வழங்கினார். நாட்கள் சென்றன, வாரங்கள் சென்றன. அதே சடங்கு தொடர்ந்தது. ஒவ்வொரு நாளும் முனிவர் ஒரு தங்கப்பழத்தை கொண்டு வந்தார். மன்னர் அவர்கள் அனைவரையும் பணிவுடன் ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் அதன் பின்னணியில் இருந்த காரணத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பிரகாசமான காலையில் விக்ரமாதித்யன் மன்னர் தனது தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தபோது அரண்மனையின் சுவரில் ஒரு குரங்கு அமர்ந்திருப்பதை கவனித்தார். ஆர்வத்தின் காரணமாக அவர் தங்க பழங்களில் ஒன்றை அதில் வீசினார். குரங்கு பழத்தில் கடித்தது. திடீரென்று கிளிங், ஒரு பிரகாசிக்கும் ரத்தினம் உருண்டு வந்து சூரிய ஒளியில் பிரகாசித்தது. ராஜாவின் கண்கள் விரிந்தன. அவர் தனது பொருளாளரிடம் விரைந்து, முனிவர் கொடுத்த அனைத்து பழங்களையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அவற்றை ஒவ்வொன்றாக திறந்தபோது ஒவ்வொரு பழமும் உள்ளே மறைந்திருந்த ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினத்தை வெளிப்படுத்தின. நீதிமன்றம் அதிர்ச்சியில் மூச்சு திணறியது. ஆனால் மன்னர் விக்ரமாதித்யன்
உன்னதமானவர் மற்றும் இரக்கமானவராயிருந்ததால் அனைத்து ரத்தினங்களையும் ஏழை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். இருப்பினும் அவரது மனதில் ஒரு கேள்வி நீடித்தது. இந்த மர்மமான முனிவர் யார்? அவரது விசித்திரமான பிரசாதத்தின் பின்னணியில் இருந்த பொருள் என்ன? மறுநாள் முனிவர் மீண்டும் தோன்றியபோது மன்னர் அவரை வரவேற்று, புனிதரே, உங்களின் நோக்கத்தை அறியாமல் நான் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு உங்கள் பரிசுகள் விலைமதிப்பற்றவை. தயவு செய்து சொல்லுங்கள், நீங்கள் என்னிடம் என்ன தேடுகிறீர்கள்? முனிவர் சிரித்து, வலிமையான மன்னர் விக்ரமாதித்யனே, நான் செல்வத்தையோ புகழையோ நாடவில்லை. ஒரு புனிதமான பணிக்கு எனக்கு உங்கள் தைரியம் தேவை. தூய்மையான மற்றும் அச்சுமற்ற இதயம் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு பணி. மன்னர் தயக்கமின்றி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். முனிவர் ஒரு தாழ்ந்த நிலையான தொனத்தில் பேசினார். அடுத்த நிலவில்லாத நிரவில் உங்கள் நகரத்திலிருந்து 20 மைல் தொலைவில் உள்ள ஆழ்ந்த காட்டில் தனியாக பயணம் செய்யுங்கள். அங்கே பழங்கால ஆலமரத்தின் கீழே நான் காத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். தனியாக வாருங்கள், நான் சொல்வதை செய்யுங்கள் என்றார். அந்த நிரவு வந்தது. இருளும் அமைதியும், வானத்தில் ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. மன்னர் விக்ரமாதித்யன் ஒரு அங்கியில் தன்னை மூடிக்கொண்டு அசைக்க முடியாத உறுதியுடன் காட்டிற்குள் புறப்பட்டார். மரங்கள் காற்றில் கிசுகிசுத்தன. காற்று அடர்ந்ததும் அமைதியாகவும் இருந்தது. ஆனால் தைரியமான மன்னர் படிப்படியாக நடந்து சென்றார், அவரது தைரியத்தின் மங்கிய ஒளியினால் மட்டுமே வழிகாட்டப்பட்டு. இறுதியில் ஆலமரத்தின் நிழலில் முனிவர் வாக்குறுதியபடி காத்திருந்தார். முனிவரின் குரல் அமைதியான காற்றில் எதிரொலித்தது. விக்ரமாதித்யன் மன்னரே, உங்கள் சோதனை இப்போது தொடங்குகிறது. இந்த காட்டின் தெற்கே ஒரு பழைய புளிய மரம் இருக்கிறது. அதன் கிளையில் இருந்து ஒரு சடலம் தலைகீழாக தொங்குகிறது. அந்த சடலத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் விக்ரமாதித்யன் மன்னர் தலையசைத்து மீண்டும் நடக்கத் தொடங்கினார். காடை இருண்டது. ஆந்தைகள் கூவின. அவரது கால்களுக்கு அடியில் உலர்ந்த இலைகளின் சத்தம் கேட்டது. இறுதியில் அவர் புளிய மரத்தை பார்த்தார். அங்கே அதன் கிளையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த சடலம் இருந்தது. மன்னர் மேலே ஏறி கயிற்றை வெட்டினார். உடல் ஒரு துடிப்புடன் தரையில் விழுந்தது. திடீரென்று மன்னர் கொஞ்ச நேரம் உறைந்து போனார். பின்னர் உறுதியாக நின்றார். சடலம் எழுந்து உட்கார்ந்து பேசியது. நான் வேதாளம், இந்த உடலில் வாழும் ஆவி. சொல்லுங்கள் ராஜா, விக்ரமாதித்யன், நீங்கள் ஏன் என் ஓய்வை இடையூறுபடுத்தினீர்கள் என்றது. விக்ரமாதித்யன் அமைதியாக பதிலளித்தார். ஒரு முனிவர் என்னை உங்களிடம் அழைத்து வர சொல்லியிருக்கிறார். ஓ, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நல்லது. உங்களால் முடிந்தால் என்னை அழைத்துச் செல்லுங்கள். ஆனால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நமது பயணம் நீண்டது. நேரத்தை செலவிட நான் உங்களுக்கு கதைகள் சொல்வேன். ஆனால் இங்கே என் நிபந்தனை, நாங்கள் எங்கள் இலக்கை அடைவதற்கு முன்பு நீங்கள் பேச உங்கள் வாயை திறந்தால் நான் மீண்டும் இந்த மரத்திற்கு பறந்து செல்வேன் என்றது. விக்ரமாதித்யன் மெல்ல சிரித்தார். உங்கள் சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தைரியமான மன்னர் வேதாளத்தை தனது தோள்களில் சுமந்து ஆழ்ந்த காட்டின் வழியாக தனது நீண்ட அமைதியான நடைப்பயணத்தை தொடங்கினார். மரங்கள் அசைந்தன. இரவு ஆழ்ந்தது. வேதாளத்தின் மர்மமான குரல் காற்றில் எதிரொலித்தது. கேளுங்கள் ராஜா, எனது முதல் கதையை. விக்ரமாதித்யன் மற்றும் வேதாளம் சந்திப்பு இப்படித்தான் தொடங்கியது. புதிர்கள், ஞானம் மற்றும் வாழ்க்கையின் படிப்புகள் நிறைந்த 25 விசித்திரமான மற்றும் அற்புதமான கதைகள் வழியாக ஒரு பயணம். இந்த கதைகள் தைரியமும் புத்திசாலித்தனமும் கைகோர்த்து செல்கிறது என்பதையும், தைரியமான இதயம் கூட புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஏனெனில் சிந்தனையற்ற வலிமை முட்டாள்தனத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும். ஆகவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், விக்ரமாதித்யன் மன்னரைப் போல உங்கள் சவால்களை தைரியமும் தெளிவுடனும் எதிர்கொள்ளுங்கள். உண்மையான வெற்றி பேய்களை எதிர்த்து போராடுவதில் இல்லை, ஆனால் நமக்குள் இருக்கும் பயத்தையும் அறியாமையையும் வெல்வதில்தான் இருக்கிறது. இன்று நாம் உங்களுக்கு சொல்வது மன்னன் விக்ரமாதித்யனும் வேதாளமும் பற்றிய மற்றொரு அதிசயமான கதை. கதையின் பெயர் 3 சிறப்பு மகன்கள். வெகு காலத்திற்கு முன்பு ஒரு அமைதியான கிராமத்தில் விஷ்ணு சுவாமின் என்ற பணக்கார பிராமணர் வசித்து வந்தார். அவர் ஒரு கற்றறிந்த மற்றும் மரியாதைக்குரிய மனிதராக இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய புனித தியாகத்தை செய்ய முடிவு செய்தார். பல புனித பொருட்கள் தேவைப்படும் ஒரு சடங்கு.
ஆனால் அந்த புனித தியாகத்திற்கு தேவையான ஒன்று காணவில்லை. அது ஒரு ஆமை. எனவே அவர் தனது 3 மகன்களையும் அழைத்து, என் அன்பான மகனே, தியாகத்திற்காக எனக்கு ஒரு ஆமை, நீங்கள் போய் ஒன்று கொண்டு வாருங்கள் என்றார். 3 மகன்களும் ஒன்றாக புறப்பட்டனர். அவர்கள் ஆறுகள், குளங்கள் ஆகியவற்றில் தேடினர். இறுதியாக அவர்கள் ஒரு நிழல் மரத்தின் கீழ் ஒரு ஆமையை கண்டுபிடித்தனர். ஆனால் அடடா, ஒவ்வொருவரும் அதைத் தொட மறுத்தனர். மூத்த மகன் சொன்னான், என்னால் முடியாது, அது அழுக்கு வாசனை, நான் எப்படி இந்த உயிரினத்தை சுமக்க முடியும் என்றான். 2வது மகன் சொன்னான், நான் மாட்டேன், அது அசிங்கமாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறது என்றான். 3வது மகன் பெருமையுடன் சொன்னான், நானும் அதை தொடமாட்டேன், என் தோல் அத்தகைய அழுக்குக்கு மிகவும் உணர்வின வாய்ந்தது என்றான். அப்படியே அவர்கள் தங்களுக்குள் வாக்குவாதம் செய்யத் தொடங்கினார். ஒவ்வொருவரும், நான் தான் மிகவும் குறிப்பிட்டவன், நானே தூய்மையானவன், நானே மிகவும் சுத்தமானவன் என்று கூறினர். எனவே அவர்களில் யார் மிகவும் மென்மையானவர் என்பதை தீர்மானிக்க முடியாமல் அவர்கள் தீர்ப்பிற்காக தங்கள் மன்னரிடம் சென்றனர். மன்னர் அவர்களின் கதையை கேட்டு, மிகவும் நன்றாக இருக்கிறது, நான் உங்கள் ஒவ்வொருவரையும் சோதிப்பேன், உண்மையில் மிகவும் மென்மையானவர் யார் என்று பார்ப்போம் என்று கூறினார். முதலில் மன்னர் மூத்த மகனை அரச விருந்துக்கு அழைத்தார். சிறந்த உணவுகள் நிரம்பிய ஒரு மேசை, நெய்யில் நறுமணம் வியூக்கும் அரிசி, தேனில் தயாரிக்கப்பட்ட இனிப்புகள் மற்றும் தொலைதூர நாடுகளிலிருந்து வரும் பழங்கள் கொண்ட மேசை. ஆனால் உணவு பரிமாறப்பட்டவுடன் மூத்த மகன் தன்னுடைய மூக்கை மூடிக்கொண்டு, நிறுத்துங்கள், நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன், எரிந்த உடல்கள் போல வாசனை வருகிறது என்றான். மன்னர் அதிர்ச்சியடைந்தார். என்ன முட்டாள்தனம் என்றார். ஆனால் விசாரணைக்குப் பிறகு அவர்கள் கண்டறிந்தனர், அரிசி உண்மையில் ஒரு தகன மைதானத்திற்கு அருகிலுள்ள வயலிலிருந்து வந்திருப்பதை மற்றும் இறுதிச் சடங்குகளிலிருந்து வரும் புகை ஒரு மங்கிய வாசனையை விட்டுச் சென்றதை. மன்னர் சிந்தனையுடன் தலையசைத்தார். வியப்பூட்டுகிறது, உங்களிடம் உண்மையிலே கூர்மையான மூக்கு இருக்கிறது என்று சொன்னார். அடுத்து 2வது மகனை சோதிக்க மன்னர் முடிவு செய்தார். அவர் ஒரு அழகான பெண்ணை அவரிடம் அனுப்பினார். அழகானவர், பட்டு அலங்கரிக்கப்பட்டவர், நட்சத்திரங்கள் போல பிரகாசிக்கும் நகைகளை அணிந்தவர். ஆனால் அந்த இளைஞன் பின்வாங்கி உறுதியாக சொன்னான், அவளை அழைத்துச் செல்லுங்கள், அவள் மீது ஒரு ஆடு போல வாசனை வருகிறது என்றான். அனைவரும் மூச்சு திணறினர். மன்னர் விசாரணைக்கு உத்தரவிட்டார். அனைவருக்கும் ஆச்சரியம் அளித்த வகையில் ஒரு குழந்தையாக இருந்தபோது அந்த பெண்ணுக்கு ஆட்டுகளின் பால் ஊட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். அந்த மங்கிய வாசனை அவள் வாழ்நாள் முழுவதும் அவளுடன் இருந்தது. மன்னருக்கு ஆச்சரியமடைந்தது. இதுவும் எந்த மனிதனை விட கூர்மையான உணர்வை கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார். இறுதியாக 3வது மகனின் முறை வந்தது. அரண்மனையின் மென்மையான படுக்கையில் மன்னர் அவரை தூங்க வைத்தார். 7 அடர்த்தியான மெத்தைகள் ஒன்றன் மேல் ஒன்று. இளைஞன் படுத்துக்கொண்டான். ஆனால் நடுநிரவில் அவன் வலியால் அழுதுவிட்டான். காவலர்கள் விரைந்தபோது அவரது தோளில் ஒரு சிவப்பு அடையாளத்தை கண்டனர். ராஜா படுக்கையை கவனமாக ஆராய்ந்தார். அந்த மெத்தைகள் அனைத்திற்கும் கீழே ஆழமாக அவர்கள் ஒரு முடி இழையை கண்டனர். அந்த சிறிய முடி அவரது தோளில் அழுத்தியது. அதுவே அவரை காயப்படுத்த போதுமானதாக இருந்தது. மன்னர் வியப்புடன் தலையசைத்தார். 3 சகோதரர்களும் யாரும் இணையில்லர். யார் பெரியவர் என்பதை என்னால் தீர்மானிக்க முடியாது. எனவே எனது நீதிமன்றத்தில் உள்ள திறமைகள் உங்கள் மூவரையும் பயன்படுத்துவேன் என்று கூறினார். எனவே அவர் மூத்தவரை தனது அரச உணவு ருசியாளராகவும், 2வது வரை தனது அழகு ஆய்வாளராகவும், 3வது வரை தனது வசதிகளை பரிசோதிக்கும் நபராகவும் ஆக்கினார். ஆனால் பாவம் விஷ்ணு சுவாமின், அவரால் தனது தியாகத்தை முடிக்க முடியவில்லை. ஏனென்றால் யாரும் ஆமையை வீட்டுக்கு கொண்டு வரவில்லை. இப்பொழுது கேளுங்கள் குழந்தைகளே. தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த பிணத்தில் வாழ்ந்த புத்திசாலியான ஆத்துமா வேதாளம் கூறிய பல கதைகளில் ஒன்று இது. நிலவில்லாத இரவில் தைரியம் மிகுந்த மன்னர் அவரை இருண்ட காட்டின் வழியாக அழைத்துச் சென்றார். வேதாளம் கதையை முடித்தவுடன் சிரித்தது. பின்னர் கேட்டது, ஓ ராஜன், நீர் மிகவும் சரியான பதிலை கூறிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் பேசிவிட்டீர்கள் என்று வேதாளம் கூறியது. காற்றின் வேகத்தில் வேதாளம் இருண்ட நிறவில் பறந்து சென்றது. மன்னர் விக்ரமை மீண்டும் ஒரு முறை தனியாக விட்டுச் சென்றது. அதுதான் குழந்தைகளே, 3 மிகவும் மென்மையான மனிதர்கள் பற்றிய கதை. பெருமை, கருத்துகள் மற்றும் மிகவும் தந்திரமான ஒரு புதிர். புத்திசாலியான மனிதர் கூட 2 முறை யோசிக்க வேண்டியிருந்தது. எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருப்பது நல்லது.
ஆனால் அளவுக்கு மீறிய பெருமை புத்திசாலியை கூட முட்டாளாக மாற்றிவிட முடியும். இப்பொழுது வீட்டுக்குச் செல்லுங்கள் என் அன்பான குழந்தைகளே. உங்கள் இதயங்கள் இரக்கமாகவும் உங்கள் தூக்கம் மென்மையாகவும் இருக்கட்டும். மற்றும் உங்கள் கனவுகள் இன்று நிரவு வழித்தவறிப் போன முடி தொந்தரவு செய்யாமல் இருக்கட்டும். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். காலத்தின் ரகசியத்தை உணர்ந்த ஜோதிடர். ஒரு ஜோதிடர் தனது கையில் ஒரு மந்திர பழத்தை வைத்துள்ளார். அந்த பழம் அப்பெண்ணின் பிரச்சினைகளை உடனே தீர்க்க முடியும். ஆனால் அதை அப்பெண்ணிடம் அவர் கொடுக்கவில்லை. அப்பெண் 3 வருடமாக இன்னல் அனுபவிக்கிறாள். அவர் கொடுமையானவரா, இதயமற்றவரா, அல்லது அவருக்கு நமக்கு அறியாத விதியை பற்றிய உண்மை தெரியுமோ? இந்த கேள்வியின் விடை நாம் நேரம், பொறுமை, விதியை பற்றிக் கொண்டுள்ள எண்ணங்களை தகர்த்தெறியும். கௌசிகன் என்னும் ஜோதிடரின் கதை இது. மன்னர் விக்ரமாதித்தனையே தடுமாற செய்த கேள்வி இது. என்னோடே இருங்கள் நண்பர்களே. இந்த கதை பழமையான விக்ரம் வேதாளம் கதைகளிலிருந்து வருகிறது. அதன் பின்னே மறைந்திருக்கும் அரிய ஞானம் பற்றியது. முற்றிலும் மனதை வருடக்கூடியது. வாருங்கள் நண்பர்களே, உங்களை இன்று மிகவும் கவர்ச்சிகரமான மரபு கதை ஒன்றிற்கு அழைத்து செல்கிறேன். விக்ரமாதித்தனும் வேதாளமும். மன்னர் விக்ரமாதித்தன் தனது ஞானம் மற்றும் வீரத்திற்கு பெயர் போனவர். ஒரு வேதாளத்தால் சபிக்கப்பட்டு பிணத்தை தூக்கி செல்லும் துர்பாக்கியம் மற்றும் அதனுடன் வேதாளத்தை ஒவ்வொரு முறையும் தகன இடத்திற்கு அழைத்து செல்ல சபிக்கப்பட்டார். அவர் தோளில் ஏறிக்கொண்டிருக்கும் அந்த வேதாளம் ஒவ்வொரு கதை முடிவிலும் அவரை ஒரு புதிரை விடுவிக்க சொல்லும். அவர் அமைதியாக இருந்தால் அவரது தலை வெடித்துவிடும். அவர் பதில் கூறிவிட்டாலோ அது அவரது தோளிலிருந்து பறந்து மீண்டும் மரத்தின் மேலே ஏறிவிடும். இது ஒரு ஞானம் விரக்தியின் சுழற்சியைப் போல தோன்றும் கதை தொடராகும். பலருக்கும் இக்கதைகள் பாடங்கள் வழங்கும். இன்றைய கதை கௌசிகன் என்னும் ஜோதிடரும் மாலா என்னும் பெண்ணின் கதை மற்றும் அனைத்தையும் மாற்றியிருக்கக்கூடிய ஒரு அற்புத பழத்தை பற்றியது. மீண்டும் அந்த பழைய ஆழமரத்தின் மீதேறினார். நிலா மேகங்களுக்கிடையே ஒளிந்திருந்தது. இறந்த இலைகளுக்கிடையே காற்று ரகசியம் பேசியது. தொலைவில் குள்ள நரிகள் ஊளையிட்டது. அவர் மரத்தின் கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த பிணத்தை தூக்கினார். தனது தோளில் தாங்கியபடி மீண்டும் கல்லறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் வேதாளம் பேச ஆரம்பித்தது. விக்ரம், நீ மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாய். விட்டுவிடாமல் ஒரே வழியில் மீண்டும் மீண்டும் நடந்து உனது அந்த குணத்தை நான் பாராட்டுகிறேன். மன்னர் நிதானமாக நடந்தபடி அமைதியாக இருந்தார். உனக்கு தெரியுமா, நீ நன்றாக கேட்கிறாய். உனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் நிறைய மோசடி பேர் வழிகள் உள்ளனர். போலி குருக்கள், போலி தீர்க்கதரிசிகள், ஜோதிடர்கள் என விதியின் பேரால் மக்களை ஏமாற்றும் மக்கள். பயனற்ற பரிகாரங்களுக்கு அதிக காசு வசூலிக்கும் ஏமாற்றுக்காரர்கள். ஆனால் கௌசிகன் என்னும் இந்த ஜோதிடர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவரது கதை நம்மை விதி மற்றும் நேரம் பற்றி கேள்வி கேட்க வைத்தோம். நன்கு கேள் விக்ரம். மகாதானபுரம் என்னும் செழிப்பான கிராமத்தில் திவாகர் என்னும் செல்வ வளம் மிக்க வியாபாரி வாழ்ந்து வந்தார். ஒரு மனிதன் விரும்பும் எல்லா விஷயங்களும் அவரிடமிருந்தன. பணம், மரியாதை, ஒரு அழகான வீடு. அவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள்தான் விலைமதிப்பற்ற மாலா. காலை நட்சத்திரம் போன்ற அழகு மிக்கவள். ஒரு துறவியைப் போல கருணை உள்ளம் கொண்டவர். படித்தவர், அழகானவர். ஒவ்வொரு தந்தையின் பெருமை. அவளது திருமணம் 3 முறை கூடி வந்து நின்று போனது. ஒரு அழகான, படித்த, கருணை உள்ளம் கொண்ட பெண்ணை பற்றிய இந்த விஷயத்தை உன்னால் நம்ப முடிகிறதா? தண்ணீரைப் போல் அவளது திருமண வாழ்வு நழுவிக்கொண்டே இருந்தது. மாலா நம்பிக்கை இழக்க ஆரம்பித்தாள். ஜன்னல் அருகே அமர்ந்தவள் வயது பெண்கள் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுடன் குடும்பமாக செல்வதை ஏக்கத்துடன் பார்ப்பாள். என்னால் என்ன தவறு? ஏன் நான் சபிக்கப்பட்டிருக்கிறேனா? அவளது அம்மா பிரபாவால் அவளது பெண்ணின் கண்ணீரை தாங்க முடியவில்லை. ஒரு நாள் தனது கணவனிடம் கூறுகிறார், எல்லாம் போதும். எனது தம்பி கோபி நகரத்தில் வசிக்கிறான். அவனுக்கு நிறைய பேரை தெரியும். நாம் உதவி கேட்க வேண்டும். கோபி என் நண்பன் கௌசிகன் என்ற ஒரு ஜோதிடரை பார்க்க நினைக்கின்றனர். அவன் ஜாகத்தில் உள்ள கோள்களை மட்டும் பார்த்து அதிக காசு வசூலிக்கும்பன் அல்ல. அவற்றை ஆழ்ந்து படித்து தியானிப்பான். வாழ்வின் போக்கை பிரபஞ்சத்தின் தாளத்துடன் அறிந்து கொள்பவன். மாலாவின் குடும்பம் அவளது ஜாதகத்தை கொண்டு வந்தபோது அதை மணிக்கணக்காக அமைதியாக கவனித்து படித்தான். இறுதியாக நிமிர்ந்து பார்த்து அரிது ஒன்றை கூறினான். இந்த பெண்ணின் ஜாதகம் சீதா பிராத்தியாரின் ஜாதகம் போல உள்ளது. ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். ஜெய்ப்பூர் நகரில் உள்ள புராதன ராமர் கோவிலுக்கு சென்று
அங்கே ஒரு உண்மையான பக்தருக்கு அக்கோயிலின் பிரசாதத்தை அளிக்க வேண்டும். சும்மா யாருக்கோ அல்ல. இவரது இதயம் பரிபூரண நிவாரணம் அளிக்குமோ அவருக்கு. இதை பரிபூரண நம்பிக்கையோடு செய்தால் அவரது விதி மாற வாய்ப்புள்ளது. அக்குடும்பத்திற்கு அதற்கு மேல் இழக்க ஒன்றுமில்லை. அதனால் தங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு கௌசிகனுடன் ஜெய்ப்பூருக்குச் சென்றனர். அங்கிருந்த ராமர் கோவில் பிரம்மாண்டமாக இருந்தது. புராதனமாக வலிமையாக இருந்தது. அதனுள் நுழையும் போதே தெய்வீக இருப்பை உணர முடிந்தது. அங்கே முழு பயபக்தியுடன் பூஜை நடத்தப்பட்டது. அனைவரும் முழு மனதோடு கடவுளை வணங்கி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டனர். கோவிலை விட்டு வரும் வழியில் கௌசிகன் திடீரென வண்டியோட்டியிடம் வண்டியை நிறுத்த சொன்னான். இந்த வீட்டின் முன்னே நிறுத்து. இங்கே நமக்கு யாரையும் தெரியாதே, ஏன் இங்கே நிறுத்த சொல்கிறார் என்று எல்லோரும் குழம்பினர். மர்மமாக சிரித்து கௌசிகன் கூறினார், என்னை முழுக்க நம்பு மாலா. மாலா, இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே கொடு. மாலா சிறிது தயங்கினாலும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த பெரிய அழகிய வீட்டுக்குச் சென்று கதவை தட்டினாள். கதவு திறக்க அங்கே ஒரு அழகிய இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவன் பெயர் வீரபத்ரன். அவன் மாலாவை பார்த்த அக்கணம் உலகமே நின்று போனது போல இருந்தது. அவள் நயம், அவளது மென்மையான கண்கள், புன்னகைத்துக் கொண்டே அவள் பிரசாதம் அளித்த விதம் என எல்லாமே அவனை கவர்ந்தது. வாருங்கள், தயவு செய்து உள்ளே வாருங்கள். உங்கள் குடும்பத்தாரையும் அழைத்து வாருங்கள். உங்கள் வருகையால் நாங்கள் மகிமை பெறுவோம். சில மணி நேரத்திலேயே நண்பர்களே, சில மணி நேரம்தான். திருமணம் பற்றிய பேச்சு எழுந்தது. வீரபத்ரனின் பெற்றோர்கள் மாலாவின் பெற்றோர்களை சந்தித்தனர். பேசினார்கள், சிரித்தார்கள், நன்கு இணக்கமாக உணர்ந்தார்கள். கௌசிகன் துரிதமாக இவர்களுடைய ஜாதகங்களையும் சரிபார்த்து மிகுந்த நம்பிக்கையோடு கூறினான், இந்த பொருத்தம் நட்சத்திரங்களில் எழுதப்பட்டுள்ளது. அருமையான சீரமைப்பு, அருமையாக பொருத்தக்கூடிய தன்மை. சில வாரங்களுக்குள்ளாகவே மாலாவுக்கும் வீரபத்ரனுக்கும் பெரும் விமர்சையாக திருமணம் நடைபெற்றுவிட்டது. அவ்வளவு வேதனைகளுக்கு பிறகு மகிழ்ச்சி வந்ததாக எல்லோரும் எண்ணினர். 3 வருடங்கள் கடந்தன. ஆனால் மாலா குழந்தை பேரின்றி இருந்தார். அவனுடைய மகன் வேற ஏதும் மகளை திருமணம் செய்திருந்தால் இப்பொழுது எனது பேரன் பெரியவனாக இருந்திருப்பான். அவனுடைய அம்மா மெதுவாக இலைமறை காய்மறையாக பேச ஆரம்பித்தார். இந்த பரிகாரம் செய். எனது தோழியின் மருமகள் குழந்தையில்லாமலிருந்து இந்த பூஜையை செய்தாள். குறுகிய காலத்திலேயே அந்த வார்த்தைகள் கூர்மையாக மாறின, மேலும் கொடுமையாக மாறின. எனது மகனின் வாழ்க்கையை கெடுத்து விட்டாய். உன்னை திருமணம் செய்திருக்கவே கூடாது. பார்த்த முதல் நொடியில் காதலில் விழுந்த வீரபத்ரனும் மெதுவாக மனதளவில் விலகத் தொடங்கினான். மாலாவிற்காக அம்மாவிடம் பேசுவதை நிறுத்தினான். அவளுடன் இரவு உணவு சாப்பிடக்கூட அமரவில்லை. அவளை கவனிக்கவில்லை. இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவனுடைய புறக்கணிப்பு மாலாவிற்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை உங்களால் ஊகிக்க முடிகிறதா? இறுதியில் அவள் அன்பை உணர்ந்து அவளுக்குரிய இல்லத்தை அடைந்து இப்பொழுது எல்லாம் அவள் கையில் விருந்து நழுவி போனது போல ஆனது. தனியே அமர்ந்து கொண்டு அவளது அறையில் இரவு நேரங்களில் அழுது கொண்டிருந்தாள். ஏன் நான் எப்பொழுதும் சபிக்கப்படுகிறேன்? எனது பூர்வ ஜென்ம வாழ்க்கையில் எந்த தவறு செய்து பிறவியில் இப்படி அனுபவிக்கிறேன்? 3 வருடம் திருமண வாழ்வு, 3 வருடம் இன்னல்கள். மாலாவின் பெற்றோர்களுக்கு அவள் படும் இன்னல்கள் அறிந்ததும் அவர்களுடைய மனமும் உடைந்து போனது. பிரபாவ் அவளுடைய கணவனிடம் மீண்டும் கௌசிகனை பார்க்கச் செல்லலாம் என கூறுகிறார். அவர் நமக்கு முன்பே உதவினார், இப்போதும் அவரால் உதவ முடியும். கௌசிகனின் வீட்டை அடைந்தவுடன் அவர் இருவரும் அழுதார்கள். எல்லாம் சரியாகும் என கூறினாயே, சீதாதேவியின் ஜாதகம் போல என கூறினாயே, ஆனால் இப்போது அவளுடைய வாழ்க்கையை பார், அது அழிந்துவிட்டது. கௌசிகன் பொறுமையாக கேட்டுக்கொண்டு பிறகு சிரித்தான். பரிசாக சிரிக்கவில்லை, அனைத்தையும் அறிந்த சிரிப்பு. நான் சொல்லவில்லையா, அவள் சீதாவைப் போல சோதனைகளை சந்திப்பாள். அந்த சோதனைகள் இன்னும் முடியவில்லை, கதையும் தான். எழுந்து நின்று கூறுகிறான், என்னை வீரபத்ரனின் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். அவர்கள் அங்கே வந்தபோது முழு குடும்பமும் இருந்தது. கௌசிகன் ஒரு போர்க்களத்திற்கு செல்லும் போர் வீரனைப் போல வந்தான். இன்னும் 2 மாதத்தில் மாலா கருத்தரிப்பாள். இப்போது ஒரு கேள்வி வந்தது, கௌசிகன் தன்னுடைய உறுதிமொழியை எப்படி காப்பாற்றுவான்? அவன் வீட்டை விட்டு பல வருடங்கள் முன்பே சென்றிருந்த ஒரு தொலைதூர காட்டுக்குச் சென்றான். அங்கே பல காலம் முன்பு ஒரு பேயை சந்தித்திருந்தாள். மர்மமான விதிகளில் கட்டுண்டும் அந்த பேய் துஷ்டமானதுவல்ல. அந்த பேயை குகையில் சந்தித்தான். உனது நேரம் வந்துவிட்டது. நீ ஒருமுறை என்னிடம் கூறியிருந்தால் பிரபஞ்சத்தின் நேரம் சரியாக இருந்தால் உன்னிடம் உள்ள அந்த மர்மத்தான பழம் குழந்தை பேரை அளிக்கும் என்று. இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. எனக்கு அந்த பழத்தை கொடு. ஆம் ஜோதிடரே, சரிதான். இப்பொழுதுதான் அதற்கான நேரம். சில பழமையான மந்திரங்களை ஜபித்தது.
அவனை சுற்றி ஒரு ஆற்றல் வட்டம் ஒளிர்ந்தது. அது அவன் கையில் ஒரு பழத்தை அளித்தது. அந்த பேய் அதன் உயிர் சக்தியை அளித்து அந்த பழத்தை வரவழைத்தது. அதை கௌசிகனிடம் கொடுத்தது. அமைதியாக சிரித்து அவ்விடத்தை விட்டு அகன்றது. அது வந்த காரியம் முடிந்தது. கௌசிகன் பழத்தை எடுத்துச் சென்று மாலாவிடம் கொடுத்தான். நேரம் வந்துவிட்டது. தனது நடுங்கும் கரங்களாலும் நம்பிக்கை பொருந்திய கண்ணீராலும் மாலா அந்த பழத்தை வாங்கி உண்டாள். 2 மாதத்தில் கர்ப்பம் தரித்தாள். 1 வருடத்தில் அழகிய ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தாள். கொடுமையாலும் நிசப்தத்தாலும் நிரம்பியிருந்த அந்த வீடு இப்பொழுது மகிழ்ச்சியாலும் ஆரவாரத்தாலும் நிரம்பியது. வீரபத்ரனின் அம்மா அழுது கொண்டே மாலாவை கட்டி அணைத்து தன் சுடு சொற்களுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொண்டாள். எல்லாம் நல்லபடியாக மாறியது. கௌசிகன் கணித்தபடியே வேதாளம் கதையை நிறுத்தியது. என்ன விக்ரமா, இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? மன்னர் அமைதியாக நடந்தார். இதுதான் என் கேள்வி புத்திசாலி மன்னனே. கௌசிகன் அந்த பெய்யை பல வருடங்கள் முன்பே சந்தித்திருந்தான். அந்த அற்புத பழத்தை பற்றி அவனுக்கு முன்னமே தெரியும். அது மாலாவின் பிரச்சனையை தீர்க்கக்கூடும் என்பதும் அவனுக்கு முன்னமே தெரியும். இருந்தும் ஏன் அவன் அவளுக்கு அக்கனியை கொடுக்கவில்லை? ஏன் அவளை 3 வருடங்கள் இன்னல் அனுபவிக்க செய்தான்? அவன் கல்நெஞ்சக்காரனா, கொடுமையாளனா? பதில் தெரிந்தும் பேசாமல் இருந்தால் உனது தலை வெடித்துவிடும். ஆனால் நீ நன்றாக பேசினால் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும். மன்னர் விக்ரமாதித்தன் நடப்பதை நிறுத்தினார். அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவருக்கு பதில் தெரியும். அமைதியாக கூறினார். வேதாளம், உனது கேள்வி புத்திசாலித்தனமானது. ஆனால் பதில் சுலபமானது. ஓ, அப்படியா? எனக்கு அறிவுறுத்துங்களேன். கௌசிகன் ஒரு ஜோதிடன், கடவுள் அல்ல. அவனால் நட்சத்திரங்களின் போக்கை கணிக்க முடியும், எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவனால் விதியின் போக்கை மாற்ற முடியாது. வேதாளம் அவரை முடக்கியது. அப்படியென்றால் ஏன் அந்த பழத்தை வாங்கினான்? விக்ரமாதித்தன் விளக்குகிறார். இவ்வுலகில் ஒவ்வொரு செயலும் குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறும். அந்த அற்புத பழத்தின் மந்திர சக்தி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே சக்தி பெறும். அவன் அதை மாலாவிற்கு 3 வருடங்கள் முன்னே அளித்திருந்தாலும் அது ஒரு சாதாரண பலமாகவே இருந்திருக்கும். அந்த பேயே அதை கூறியது. இப்போதுதான் அந்த நேரம் வந்துள்ளது. முந்தவும் இல்லை, பிந்தவும் இல்லை. அந்த சரியான நேரம். கௌசிகனுக்கு புரிந்த இந்த உண்மை நிறைய பேருக்கு புரியாது. நல்ல விஷயங்கள் நாம் நினைப்பது போல நடப்பதில்லை. இந்த பிரபஞ்சம் அதை நமக்கு கொடுக்க தயாராகும்போதுதான் அது நடக்கும். குளிர்காலத்தில் விதைத்த ஒரு விதையானது நீ எவ்வளவுதான் நீர் ஊற்றினாலும் உடனே வளராது. அதே விதை வசந்த காலத்தில் விதைக்கப்பட்டால் அருமையாக துளிர்விடும். மாலாவின் வேதனை கௌசிகனின் குரூரத்தால் அல்ல. அவளும் பருவம் அதுவரை வந்திருக்கவில்லை. உலகத்தின் எந்த ஒரு சக்தியாலும், அற்புதத்தாலும், பிரார்த்தனையாலும், மந்திரத்தாலும் ஒரு பழத்தை அதற்குரிய பருவம் வராமல் பழுக்க வைக்க முடியாது. அதனால்தான் அவன் காத்திருந்தான். அவனுக்கு அக்கறையுள்ளாமல் இல்லை, விதியின் வலிமையை அவன் அறிந்திருந்ததால் அவன் காத்திருந்தான். ஹஹா, சரியா? மிகச்சரி. ஹஹா. வேதாளத்தின் சிரிப்பு அந்த தகன பூமியில் எதிரொலித்தது. மீண்டும் ஒரு முறை சரியாக பதிலளித்தாய். அதனால் நம் ஒப்பந்தப்படி என்று கூறியபடி அந்த பிணம் விக்ரமாதித்தனின் தோளிலிருந்து பறந்து சென்று மீண்டும் அந்த கரிய ஆழ மரத்தின் மேலே அமர்ந்தது. மன்னனும் திரும்ப நடக்க ஆரம்பித்தான். இதற்கு முன்னர் 24 முறை செய்தானே அதே போல. நண்பர்களே, இந்த அரிய கதை வாழ்க்கையின் மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கியுள்ளது. கௌசிகன் உடனே அந்த பழத்தை கொடுத்திருந்தால் ஒன்றும் நடைபெற்றிருக்காது. அப்போது சரியான நேரம் இல்லை. நட்சத்திரங்கள் தங்கள் இடத்தில் இருக்கவில்லை. பிரபஞ்சம் கொடுக்க தயாராகவில்லை. அவளது 3 வருட இன்னல்கள் வீணல்ல. அவை தயாராக கிடைத்த நேரங்கள். அவை பட்டங்கள். அவை வண்ணத்து பூச்சியின் கூட்டுப்புழு பருவம் போலவே. அதனால் இப்போது ஒரு கஷ்டகாலத்தில் இருப்பது போல நீங்கள் உணர்ந்தால், உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாதது போல தோன்றினால், ஏன் நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு மட்டுமே நடக்கிறது என நினைத்தால், மாலாவை நினையுங்கள். நீங்கள் கௌசிகன் என நினையுங்கள். அல்லது கடவுள், அல்லது பிரபஞ்சம், அல்லது விதி என எதை வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நம்புவது உங்களை கைவிடவில்லை. அந்த அற்புத பழம் இருக்கிறது. உங்களுக்கான வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது சரியான நேரத்திற்கு காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை கொள்ளுங்கள். மாலா கௌசிகனிடம் கொண்ட நம்பிக்கையைப் போல, கௌசிகனைப் போல பொறுமையாக இருங்கள். பொறுமையுடன் தான் பிரபஞ்ச ஆற்றல் பொருந்தி வரும். உங்கள் பருவம் வரும் வரை காத்திருக்கும் வேளையில் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். விதியின் போக்கில் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களால் அந்த பழத்தை பார்க்க முடியாவிட்டாலும், நண்பர்களே, உங்களுக்கு வரவேண்டியது சரியான நேரத்தில் உங்களை அடைந்தே தீரும். உங்கள் நேரத்திலோ, நீங்கள் அதை வேண்டிய நேரத்திலோ அல்ல. பிரபஞ்சம் உங்களுக்கு எப்போது அதை அளித்தால் நீங்கள் சரியான முறையில் கையாள்வீர்கள் என்பதை அறிந்து அப்போதுதான் கொடுக்கும். அதுதான் மனிதனுக்கும் தெய்வீக செயலுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் நண்பர்களே, கௌசிகன் என்று ஜோதிடரின் கதை மற்றும் பிரபஞ்சத்தின் சரியான நேரம்.
விதியின் பொறுமையின் கதை, பிரபஞ்ச ஆற்றலின் ரகசிய நேரத்தின் கதை. இந்த கதை உங்கள் ஆன்மாவுடன் பேசினால், இருண்ட தருணத்தில் அது உங்களுக்கு நம்பிக்கை அளித்திருந்தால், இந்த செயல்முறையை நம்புவதற்கு அது உங்களுக்கு நினைவூட்டியிருந்தால், அந்த லைக் பட்டனை அழுத்தவும். இந்த பண்டைய ஞானத்தை தேவைப்படுபவர்களுக்கு பரப்ப உதவுங்கள். கடினமான காலகட்டத்தை கடந்து செல்லும் ஒருவருடன் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய பருவம் வரப்போகிறது என்று கேட்க வேண்டிய ஒருவன், நம்பிக்கையை இழக்கப் போகிற ஒருவன். விக்ரம் வேதாள மரபிலிருந்தும் அக்பர் மற்றும் பீர்பல் முதல் தெனாலிராமன் வரையிலான இந்திய ஞானத்தின் பிற பொக்கிஷங்களிலிருந்தும் மேலும் கதைகளுக்கு குழு சேரவும். கீழே கருத்து தெரிவியுங்கள். உங்களுக்கு ஏதோ ஒன்று மிகவும் முன்னதாகவே விரும்பினாலும் சரியான நேரத்தில் உங்களிடம் வரும் ஒன்றை நீங்கள் எப்போதாவது அனுபவித்தீர்களா? எந்த பெண் சிறந்த மனைவியாக இருப்பாள்? 3 பெண்கள், ஒரு இளைஞன். யாரை தேர்வு செய்வது? ஒரு பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள். ஒருவர் அற்புதமான புத்திசாலி. ஒருவர் ஆழ்ந்த இரக்கம் கொண்டவர். அந்த இளைஞன் யாரை திருமணம் செய்ய வேண்டும்? மன்னர் விக்ரமாதித்யா கொடுக்கும் பதில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது பற்றி நீங்கள் நினைக்கும் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும். என்னுடன் இந்த கதையை கேளுங்கள். வேதாளத்தின் இந்த புதிர் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மையை கொண்டுள்ளது. நன்கு ஆசுவாசப்படுத்தி அமைதியாக அமர்ந்து கேட்க தயாராகுங்கள். நான் இப்போது ஞானம் மற்றும் சவால்களை கொண்ட வாழ்க்கை பாடங்களை கற்பிக்கும் உலகிற்கு அழைத்துச் செல்கிறேன். முன்னொரு காலத்தில் ஆரவாரமற்ற அமைதியான ஒரு கிராமம் இருந்தது. அது பசுமையான நிலங்களாலும் உயர்ந்த தென்னை மரங்களாலும் சூழப்பட்டிருந்தது. அக்கிராமத்தில் அருண் என்னும் இளைஞன் இருந்தான். அவன் நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் நன்னடத்தைக்கும் பெயர் பெற்றவன். அவ்வூரில் உள்ள அனைவரும் அவனை மதித்தனர். மூத்தோர் அவனை போற்றி கொண்டாடினர். ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு சிறிய நெருடல் இருந்தது. அது அவன் திருமணம் பற்றியது. அவன் தன் வாழ்நாள் முழுதும் இன்பமாக வாழ ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை தேடினான். சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் அவனுக்கு குழப்பம் இருந்தது. அவ்வூரில் 3 பெண்கள் அவனை திருமணம் செய்ய விருப்பமாக இருந்தனர். ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஒரு தனித்தன்மை இருந்தது. அது அருணுக்கு பிடித்தது. முதல் பெண்மணி அழகின் உச்சம். அவள் தன் அபரிமிதமான அழகுக்கு பெயர் பெற்றவள். அவளின் நீண்ட கூந்தல், வசீகர புன்னகை, நளினமான தோற்றம் அனைவரையும் ஈர்த்தது. அவள் பௌர்ணமி அன்று உதித்த முழு நிலவை போன்று மிளர்கின்றவள். அவள் ஒரு அழகின் தேவதை என்பது அனைவரின் எண்ணம். அருணும் அவள் அழகை ஆராதித்தான். ஆனால் திருமண வாழ்க்கையில் அழகு மட்டும் போதுமா என்று சிந்தித்தான். இரண்டாம் பெண்மணி மிக்க அறிவாற்றல் கொண்டவள். அவ்வூரில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு சிறந்த தீர்வு முறையை கண்டுபிடித்து கூறுவாள். அவளின் விரைவான கணிப்பும் சிறந்த திட்டமிடுதலோ நுண்ணறிவும் எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தியது. அருணும் அவள் அறிவாற்றலை கண்டு வியந்தான். ஆனால் நுண்ணறிவு மட்டும் நல்ல திருமண வாழ்க்கைக்கு பொருந்துமா? அவன் யோசித்தான். மூன்றாவது பெண் கனிவின் பிறப்பிடம். அவள் சற்றே மாறுபட்டவள். அவள் மென்மை, அரவணைப்பு, கனிவான பேச்சு இவைகளுக்கு பெயர் பெற்றவள். அவள் குழந்தைகளுக்கு உதவினாள், மூத்தோரை அரவணைத்தாள், உணவற்றவர்களுக்கு உணவளித்தாள். கிராம மக்கள் அவள் அன்பின் திருவுருவம் என்றனர். அவள் வார்த்தைகள் வெறும் உதட்டிலிருந்து வருபவை அல்ல, உள்ளத்திலிருந்து வருபவை என்று கூறினர். அருணும் அவள் கருணை குணத்தை போற்றினான். ஆனாலும் தடுமாறினான். அழகு என்னை ஈர்க்கிறது, அறிவு என்னை வியக்க வைக்கிறது, கருணை என் உள்ளத்தை குளிர செய்கிறது. யாரை தேர்ந்தெடுப்பது? இத்தீர்வுக்கு பதில் காண முடியாமல் தவித்தான். எப்பொழுதும் போல் வேதாளம் விக்ரமாதித்யன் தோள்மேலிருந்தது. அதன் கள்ளத்தன சிரிப்போடு இருந்தது. விக்ரமா, இந்த இளைஞனுக்கு எந்த பெண்மணி சிறந்த மனைவியாக இருப்பாள்? அழகா, அறிவா, கருணையா என்று கேட்டது. விக்ரமாதித்யன் சற்று நேரம் சிந்தித்தான். அவன் நில ஒளி கிளைகள் மேல் படும் அந்த இருண்ட வனத்திலே சற்று நேரம் சிந்தனை செய்தபடி நடந்தான். நிறைய நேரம் யோசித்தான். இறுதியில் தன்னுடைய பதிலை கூறினான். அழகு நிரந்தரமற்றது. அது காலப்போக்கில் அழிந்துவிடும். அன்று மலர்ந்து அடுத்த நாள் வாடிவிடும் மலரை போன்றது. அறிவாற்றல் பயனுள்ளது. அறிவு மட்டுமே என்பது ஆபத்து. கூர்மையான அறிவு செருக்கை கொடுக்கும். அச்செருக்கு நிம்மதியை அழித்துவிடும்.
ஆனால் கருணை என்றைக்குமே நிலைத்திருக்கும். அதுவும் காலத்தைப் போல வளர்ந்து கொண்டிருக்கும். என்றும் கருணை உள்ளம் கொண்டவர் மென்மையானவராகவும் அன்பானவராகவும் அறிவு அளிப்பவராகவும் இருப்பார். ஒரு கனிவான பெண் திருமணம் செய்வதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கும் துணையாக இருப்பாள் என்று கூறினான். எனவே நண்பர்களே, வேதாளம் என்று மன்னர் விக்ரமாதித்யாவை ஒரு புதிய வழியில் சோதித்தது. புதையல் அல்லது ஆபத்து பற்றிய புதிர் அல்ல, ஆனால் மனித குணங்களைப் பற்றிய புதிர். இது ஒரு பழைய கதை மட்டுமல்ல, இது நம் சொந்த வாழ்க்கையின் ஒரு கண்ணாடி. எது நமக்கு நல்லது என்று சிந்திப்பதை விட எது பார்க்க நன்றாக இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு எத்தனை முறை நாம் தேர்வுகளை செய்கிறோம்? நம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அழகை கொண்டும் கவர்ச்சிகரமானவர்கள் என்பதனாலும் தேர்வு செய்கிறோம். பின்னர் உறவு ஏன் ஆழமற்றதாக உணர்கிறது என்று ஆச்சரியப்படுகிறோம். சில நேரம் வெற்றிகரமாக இருப்பவர்களை நாம் தேர்வு செய்கிறோம், பின்னர் நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம் என்று ஆச்சரியப்படுகிறோம். இந்த கதை ஆழமான உண்மைகளை நமக்கு கற்பிக்கிறது. மேலோட்டமான அழகு மெதுவாக மங்கிவிடும், இளமை மங்கிவிடும், புத்திசாலித்தனம் கூட வயதுக்கு ஏற்ப குறையலாம். ஆனால் ஒருவரின் அன்பான குணமோ காலப்போக்கில் வலுவடையவே செய்யும். அதேபோல ஒரு கனிவான நபர் மேலும் கனிவானவராக மாறுகிறார். ஒரு மென்மையான நபர் மேலும் மென்மையாக மாறுகிறார். ஒரு இரக்கமுள்ள நபர் அதிக இரக்கமுள்ளவராக மாறுகிறார். உள்ளே இருப்பது வெளிப்புறமாக அறியப்படும். அடுத்ததாக, நீங்கள் அன்றாடம் யாருடன் வாழ விரும்புகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் துணையின் அழகை பார்த்தோ அல்லது அவர்களின் புத்திசாலித்தனத்தை விவாதித்தோ தினமும் காலையில் எழுந்துக்க மாட்டீர்கள். ஆனால் அவர்களின் கருணை அல்லது அன்பான குணத்தை நீங்கள் தினமும் அனுபவிக்க முடியும். நீண்ட காலத்திற்கு அவருடன் வாழும் வாழ்க்கையை சிந்தியுங்கள். திருமணம் என்பது ஒரு வருட திட்டம் அல்ல, அது ஒரு வாழ்நாள். இந்த தருணத்தில் உங்களை ஈர்ப்பதை மட்டும் பார்க்காமல் பல காலங்களுக்கு சேர்ந்து வாழும் வகையில் உள்ள குணமுள்ளவரை தேர்ந்தெடுக்கவும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏற்கனவே திருமணமானவராக இருந்தால் உங்கள் உறவில் அன்பையும் அக்கறையையும் வளர்த்துக் கொள்கிறீர்களா? உங்கள் குழந்தைகளை வளர்க்கும்போது தோற்றத்தை விட குணத்தை மதிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? ஏனெனில் வாழ்க்கையின் இறுதியில் நீங்கள் பல தருணங்களை திரும்பி பார்க்கும்போது அவர்கள் 20களில் எவ்வளவு அழகாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள மாட்டீர்கள். வாதங்களில் அவர்கள் எவ்வளவு புத்திசாலி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள மாட்டீர்கள். ஆனால் அவர்களின் அன்பான செயல்களையும் வார்த்தைகளையும் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள். ஒவ்வொரு மென்மையான தொடுதலும் ஒவ்வொரு இரக்கமுள்ள செயலும் உங்கள் நினைவில் நிலைத்திருக்கும். ஒவ்வொரு கணமும் யார் பெருமையை விட அன்பை தேர்ந்தெடுத்தனரோ அவரே நம் மனதில் நிலைத்திருப்பார். இரக்கம் அமைதியான வாழ்க்கைக்கு அடித்தளம். ஒரு கனிவான துணைவர் மகிழ்ச்சியான வீட்டை உருவாக்குகிறார். ஒரு கனிவான இதயம் எல்லோருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் நண்பர்களே, கருணையை தேர்ந்தெடுங்கள். இதுவே விக்ரமாதித்யா மற்றும் வேதாளத்தின் பற்றிய இன்றைய கதை. வாழ்க்கையின் மிக முக்கியமான தேர்வு பற்றிய ஒரு புதிர். இந்த ஞானம் உங்களுடன் எதிரொலிக்கிறதா என்று பாருங்கள். இந்த நினைவுறுத்தல் தேவைப்படும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, அழகு கண்ணை பறிக்கிறது, புத்திசாலித்தனம் மனதை ஈர்க்கிறது, ஆனால் கருணை இதயத்தை வென்றுவிடும். இறுதியில் இதயம் மட்டுமே முக்கியம். அடுத்த புதிர் வரை, அடுத்த சாகசம் வரை கருணையை தேர்ந்தெடுங்கள், அன்புடன் வாழுங்கள், அன்புடன் இருங்கள். விக்ரமாதித்யா மற்றும் வேதாளத்தின் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.